Hey guys, எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்லாண்ட் பக்கத்தில் வந்து ஒரு ஐலாண்ட் இருக்குது, வைஹிகே ஐலாண்ட். அங்கே தான் வந்திருக்கோம். சீலிங் ஃபெரி காரும் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம காரும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் வேணும்னா, இல்லை நீங்கள் அங்கே போய் ஹையர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வைஹிகே ஐலாண்ட் வந்துட்டோம். What's the best thing to do in Waiheke? What do you reckon? Drink wine. Drink wine. It's what we're famous for, isn't it? Yeah. But a very popular wine. Oh yeah. And I hope you guys enjoy it. Oh, thank you. ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா வைஹிகே ஐலாண்ட். அதுதான் இந்த விலாகில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னடா ட்ராவல் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து ஒரு ஃபெரியில் ஏற்றிட்டுருக்கோன்னு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வைஹிகே ஐலாண்ட் வந்து இது ஒரு ஐலாண்டு, நார்த் ஐலாண்ட் சவுத் ஐலாண்ட் மாதிரி வைஹிகே ஐலாண்ட் தனியாக தான் இருக்குது. ஸோ ஆக்லாண்ட்லேருந்து ஒரு 40 மினிட்ஸ் டெய்லியுமே ஃபெரி ரைட் இருக்குது. அதில் நம்மளோட ஓன் வெஹிக்கிளும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அங்கே போயிட்டு கார் ஹையர் பண்ணிக்கலாம். நான் என்னோடய கார் எடுத்துகிட்டு தான் போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபெரியில் தான் காரை வந்து பார்க் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு 40 மினிட்ஸ் ஃபெரி ரைட் டு வைஹிகே ஐலாண்ட் ஆக்லாண்ட்லேருந்து. வைஹிகே ஐலாண்டுக்கு வந்து நான் ட்ராவல் பண்ணுறது வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே. ஆக்சுவலாக ஒன் டேயில் நிறையா பேர் ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க. அங்கே நீங்கள் வந்து பஸ் டூர் புக் பண்ணிங்கன்னா அங்கங்கே இருக்க வைன்யார்ட்ஸ்க்கெலாம் அவங்கள கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு திரும்ப அந்த பஸ்ஸில் ஏறி வந்துடலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. கார் அவ்வளோதான், நம்ம வந்து சேஃபாக பார்க் பண்ணியாச்சு. ட்ரைவில் விட்டுருங்க, அப்போ தான் பின்னாடி எதுவும் மூவ் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வாங்க கஃபேக்குள்ளே போகலாம். உள்ள கஃபேல பார்த்தீங்கன்னா இங்கே காஃபிலாம் இருந்துச்சு. ஸோ அதுவும் ஏர்லி மார்னிங்க்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் தான். பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து நம்ம வந்து வைஹிகே ஐலாண்ட் ட்ராவல் பண்ணுறோம் ஆக்லாண்ட்லேருந்து. ஸோ நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ஃபெரி பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபெரி. காரும் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம காரும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் வேணும்னா, இல்லை நீங்கள் அங்கே போய் ஹையர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வைஹிகே ஐலாண்ட் வந்துட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஏறின ஃபெரி பார்த்தீங்கன்னா 6 o'clock ஃபெரி, 45 மினிட்ஸ் தான் ட்ராவல் டைம். ஸோ நம்ம வைஹிகே ஐலாண்ட் போயிட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த விலாக்ஸில் பார்க்கலாம். சேஸ் காய்ஸ். நம்ம அவ்வளோதாங்க, வைஹிகே ஐலாண்ட் வந்து இறங்கி அப்படியே நம்ம காரை வந்து எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒனிரோவா பீச்சு. இங்கே வந்து சன்ரைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே டேவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. வாங்க அப்படியே நீங்களும் என் கூட சேர்ந்து அப்படியே சன்ரைஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்லாண்ட் பக்கத்தில் வந்து ஒரு ஐலாண்ட் இருக்குது, வைஹிகே ஐலாண்ட். அங்கே தான் வந்திருக்கோம். இந்த ஐலாண்டில் என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா பீச் அண்ட் வைன்யார்ட்ஸ் தான். ஸோ நிறையா வைன்யார்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்க பீச் இதெல்லாமே நான் கவர் பண்ண போகிறேன் இந்த விலாக்ஸில். இங்கே பார்த்தீங்கன்னா 30 போட்டிக் வைன்யார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம இந்த விலாக்ஸில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இப்போ ட்ரோன் வேறு வாங்கியிருக்கனால கொஞ்சம் ட்ரோன் ஷாட்ஸும் நான் கவர் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த விலாக்ஸ் வைஹிகே விலாக்ஸில் வந்து நம்ம வந்து இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இப்போ வாங்க விலாக்குள்ளே போகலாம். இதுதாங்க என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரோன் ஷாட்டு. நான் வைஹிகே ஐலாண்ட் வந்ததுக்கப்புறம் தான் ட்ரோன் வந்து ஆப்ரேட் பண்ணுறேன். ஒரு சுமாராக தான் வந்திருக்கும். பாருங்கள், சன்ரைஸ் அப்படியே எடுத்திருக்கேன். சுற்றியும் பாருங்கள், வீடுகள்லாம் எப்படி இருக்குது. அதுவும் ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. கடந்த 3-4 மந்த்ஸாகவே பார்த்தீங்கன்னா வெதர் சரியில்லை. அப்பப்போ மழை அப்படி இப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த நான் வந்து ட்ராவல் பண்ண வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வெதர் தான். சன்ரைஸே இப்படி வந்திருக்கனால நமக்கு இனிமேல் டே வந்து ரொம்ப சூப்பராக போகும்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்கள் சன்ரைஸ் பார்த்துட்டே வைஹிகே ஐலாண்ட் பற்றி சின்ன ஃபேக்ட் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. வைஹிகே ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா நார்த் ஐலாண்ட் சவுத் ஐலாண்ட் மாதிரி
வைஹெகே ஐலாண்ட்லேயும் பீப்புள் நிறையா பேர் வசிக்கிறாங்க. எவ்வளோ ரெசிடென்ட்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10,000 பீப்புள் இங்கேயும் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆக்லாண்டோட சிட்டி சென்டர்லேருந்து 21.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. வைஹெகே ஐலாண்டில் பியூட்டிஃபுல்லான வைன்யார்ட்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாமே நம்ம வந்து இந்த vlogsல பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு ட்ராவல் பார்த்திங்கன்னா எய்தர் நீங்கள் வந்து ஃபெரியோ இல்லை ஹெலிகாப்டர் ரைடில் கூட வரலாம். அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓனாக கார் எடுத்துகிட்டு வந்துருந்தீங்கன்னா அது ட்ரை பண்ணிக்கலாம். இல்லைனா கார் நீங்கள் வந்து ஹையர் பண்ணிக்கலாம். இல்லைனா பைக் கூட ஹையர் பண்ணலான்னு நான் கேள்விப்பட்டேன். அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மோட் பார்த்திங்கன்னா நம்மளே இந்த ட்ரோனில் ஆப்ரேட் பண்ணாமல் ட்ரோனின்னு ஒரு மோட் இருக்கும். அது நீங்கள் ஆப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது சூப்பராக ஒரு ட்ரோனி ஷாட் எடுத்து கொடுக்கும். அதுதான் இது. நம்ம பார்த்திங்கன்னா ஏர்லியாகவே வந்துட்டோம். நம்ம வைன்யார்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து 10 o'clock ஆகும். அது அப்புறமேல் நம்ம போய் விசிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒனிரோவா பீச் பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபிஷர்மேன்ஸ் ராக்னு ஒரு விசிட்டிங் பிளேஸ் தான். அதுவும் நீங்கள் போய் டைம் கிடைச்சா பாருங்கள். அதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். ஃபிஷர்மேன்ஸ் ராக்ஸ் வழியாக நீங்கள் வந்து பீச்சுக்கு ஆக்சஸ் கிடையாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. ஹை டைட்ஸும் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம கொஞ்சம் அங்கே பார்த்து தான் இருக்கணும். Are you doing some fishing here? Me? Yeah. Yeah. Cool. Sometimes. Are you from Waiheke? No, I'm from Half Moon Bay. Oh, Half Moon Bay. Yeah. Cool, man. So you are a YouTuber? Yeah. Okay, good. நம்ம தாத்தா பார்த்திங்கன்னா ஏர்லியாகவே வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்காக வந்துட்டார். ஃபிஷர்மேன் ராக் பார்த்திங்கன்னா இங்கே எதுவும் பெரிய லெவலில் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு எதுவும் சான்ஸ் இல்லை. பட் உங்களுக்கு ஃபிஷ்ஷிங்லாம் பிடிக்கும்னா இந்த இடம் வந்து என்னோடய சஜஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வந்து ஒன் டைம் விசிட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆசம் ஸ்பாட் தான். அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நிற்க வேணாம் அப்படின்னு அந்த தாத்தா சொன்னார். ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நம்மளும் கொஞ்சம் மூவ் ஆகிட்டோம். எந்த ட்ராவலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகாலையில் கிளம்பி போகிற ட்ராவல் எப்பயுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் எனக்கு இருந்துச்சு. சன்ரைஸ் பார்த்துட்டு இந்த ஃபிஷர்மேன் ராக் வந்தது வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் கிளம்பும்போது கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பி பீச்செல்லாம் இருந்தால் கொஞ்சம் சன்ரைஸ்லாம் பார்க்குற மாதிரி போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். இங்கே உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, கவுண்டவுன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் இங்கேயே வாங்கிக்கலாம். ப்ரைஸ் மேபி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஆக்லாண்டை காட்டிலும். பட் ஓகே தான், உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும். அப்படியே கவுண்டவுன் சூப்பர் மார்க்கெட்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு கஃபே இருந்துச்சு. நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளாட் ஒயிட் வாங்கியாச்சு காலையில். ஆக்சுவலாக ஏர்லியாகவே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டைம் கிடைக்கும். ஸோ அங்கே வந்து சாட்டர்டே பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து மார்க்கெட் இருந்துச்சு.
டவுன் கிட்ட. ஸோ நாங்கள் அந்த மார்க்கெட்டையும் விசிட் பண்ணோம். என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாட்டர்டே வந்து இந்த மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு ஷாப்பில் உங்களுக்கு பிடிச்சதை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. Hey, how are you? I'm very well, thank you. Yeah, welcome to Waiheke Market. Oh, thank you very much. So, what's the best thing to do in Waiheke? What do you reckon? Oh, drink wine. Drink wine. It's what we're famous for, isn't it? Yeah, But yeah. yeah. The market's a really lovely starting point. There's lots of locals set up at the market every Saturday, Oh, yeah. and we're open all through the year. Okay. So every Saturday, 8 till 1, and then that's a really nice starting point. It's predominantly locals who set up here, Oh, yeah. and there's a lot of people here that make the things that they're selling. Pretty good weather today, eh? Fantastic. Yeah, lovely to see the sun again after Cool. so long. It's really a cool shop. Thank you. Yeah, I've been running it for 8 years on Waiheke. Cool. And as I say, I've got a website as well. Yeah. So everything that's here is also on the website. Website, yeah. And the same, What's the same website price. called? The Hidden Gem. Hidden Gem. Yeah, I am. The business is called the Hidden Gem. Which Okay. my daughter named it. Cool. Which is lovely. I had a crystal shop about 30 years ago, and in the UK. And when I moved to New Zealand 10 years ago, it was an opportunity for me to get back into selling crystals again, which is something that I really wanted to do. Cool. Thank you very much for your time. Pleasure. It's been a pleasure. Yeah, nice to meet you. Cool. Yeah. Amethyst. And, Celestine, which is Madagascar. Stillbite, this one's from northern India. It's part of a big family called the Zealites. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பாட்டி சூப்பராகவே நம்மக்கிட்ட பேசினாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபாசில்ஸ், கிறிஸ்டல், ஜுவல்லரி, இந்த மாதிரி அழகு சாதன பொருட்கள் பிடிச்சா கண்டிப்பாக இந்த ஷாப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹிடன் ஜெம். இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு வந்து பஞ்சமே இல்லை. நிறையா வேஃபில்ஸு அது இதுன்னு ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை இந்த இடத்துல பிளான் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது தான் நான் இன்னொரு டைமும் அழுத்தி சொல்கிறேன். அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே போக போக பார்த்தீங்கன்னா ஃபேன்சியாக நிறையா ஷாப்ஸ் இருந்துச்சு. வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. கிட்ஸுக்கு நிறையா ப்ளே பண்ணுறதுக்கு இருந்துச்சு. கிளாத்திங்கும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இடம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஏன்னா நிறையா ஃபேன்சியான ஸ்டஃப் இருந்துச்சு. நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அது இதுன்னு எடுக்கிறதுக்கெலாம் கண்டிப்பாக நிறையா ப்ராடக்ட்ஸ் இங்கே வாங்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நமக்கு வந்து டைம் கரெக்டாக இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்க வைன்யார்ட் பார்த்திங்கன்னா மட் பிரிக், அங்கே தான் வந்திருக்கோம். அதோட செட்டப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு வித்தியாசமான அமைப்பில் தான் இருக்குது. இதை சுற்றியுமே கிரேப் யார்ட்ஸ் இருக்கும். இதில் அப்படியே லைட்டாக ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்தேன். பட் ஆனால் ரொம்ப ப்ராப்பராக வரல. இப்போ தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சீக்கிரமே எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். வைன் டேஸ்டிங்கை பற்றி சொல்லணும்னா யூஸ்வலாக நீங்கள் எந்தெந்த வைன்யார்ட் போகிறீங்களோ அங்கங்கே உங்களுக்கு வந்து $20 $30 இருக்கும். அதில் பெஸ்ட் 3 or 4 வைன்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுல அதை டேஸ்டிங்க்கு தருவாங்க. This is our Reserve Viognier. Oh, yeah? So one of our newer additions to the tasting menu, and so far everyone seems to love it, which is great. It's spent about 8 months in 30% new French oak, so there will be a bit of an oak influence on the palate, but very fruit forward with lots of your stone fruits, apricots, peaches, those kind of
lighter stone fruit flavours. With just a little hint of salinity, I find. So a little bit of salt in there, which is quite nice. But a very popular wine. Oh yeah. And I hope you guys enjoy it. Oh, thank you. And what you can do is you can take the wine outside and enjoy the sun. அவ்வளோதாங்க, நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த vlogல வந்து இதோட கண்டினியூஷனாக அடுத்த பார்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வைன் டேஸ்டிங் வைன் ஆர்ட்ஸ் பற்றி நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வைன் ஆர்ட்ஸ் தான் இன் வஹிக்கி. இது வந்து நான் ஒரு ட்ரோன் ஷாட் ட்ரை பண்ணேன், நல்லா தான் வந்துச்சு. சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறையா வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப் நார்த் கேப்ரிங்கா vlogs இருக்குது. அதுக்கப்புறம் வின்டர் ஹைக் பண்ணலான் இருக்கேன், டொங்கரிரோ, அதெல்லாமே இருக்குது. ஸ்டே டியூன் காய்ஸ். சப்ஸ்கிரைப் நியூசிலாந்து தமிழன். சியர்ஸ்.